ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உன் பக்கத்திலேயே துரோகியை வைத்துக்கொண்டு வெளியில் யாரோ எனக்கு ஏதோ செய்கிறார்கள் என்று எதற்காக தேடுகிறாய்? வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் தோல்வியை பார்க்கிறாய். ஆனால் பக்கத்தில் ஒரு துரோகியை வைத்திருக்கிறாய். தங்கமே, நீ எது செய்தாலும் உன்னை பார்த்து பொறாமை. இவள் இந்த விஷயத்தில் ஜெயித்து விடவே கூடாது. செய்யும் விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் தோல்வி அடைய வேண்டும் என்று நீ செய்கிறாய் ஒரு விஷயம். ஆனால் அதை மாற்றி உன்னை அப்படியே கீழே தள்ளி விடுபவன்தான் உன் பக்கத்திலேயே இருக்கிறானே. நல்லவன் போலவே நடித்து கொண்டு அவன் செய்யும் வேலையை செய்து உன்னை வாழ விடாமல் சில விஷயத்தை செய்கிறான். அது அனைத்தையும் புரியாமல் என்னை சுற்றி நல்லவர்கள்தான் இருக்கிறார்கள், என்னை சுற்றி கெட்டவர்களே கிடையாது, ஏனென்றால் நான் எல்லோரிடமும் நல்ல முறையில்தான் பழகுகிறேன் என்றெல்லாம் சொல்கிறாய். இதெல்லாம் பேச்சுக்குத்தான். உன்னை சுற்றி அனைத்துமே கெட்டதாகவே இருக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது சிரித்தபடி பேசுகிறார்கள். ஆனால் உனக்கு பின் நீ போனதற்கு பிறகு உன்னை பார்த்து பொறாமையோ உன்னை பார்த்து கேவலமாகவும் தான் பேசுகிறார்கள். இவள் எப்படி உருப்படப் போகிறாள்? இவள் செய்யும் செயலில் எப்படி இவளுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது? நானும் பார்த்து விடுகிறேன். இவள் பக்கத்தில் தானே இருக்கிறேன். இவள் ஜெயிப்பது போல் இருந்தால் நான் அதை எப்படியாவது தோற்கடித்து விடுவேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்களிடம்தான் உன் வீட்டில் உள்ள விஷயத்தையும் உன் தொழிலில் உள்ள விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்கிறார். இது தவறு என்பது நான் பலமுறை சொல்லிவிட்டேன். ஆனால் ஒரு முறை கூட நீ காதில் வாங்கவில்லை. இப்பொழுதும் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இரு. யாரிடமும் எதுவும் சொல்லாதே. நண்பன் என்று வந்தால் கூட அவனை ஒரு ஓரமாக வை. எது தேவையோ அதை மட்டும் பேசு. முக்கியமாக அவன் கேட்கும் கேள்விகள் என்ன விதத்தில் இருக்கிறது என்று பார்த்து பேசு. புரிகிறதா? அவன் கேட்கும் எல்லா விஷயத்திற்கும் அது ரகசியமாக இருந்தால் கூட நண்பன் தானே என்று சொல்லிவிடாதே. இங்கு உண்மையான நண்பர்கள் இருக்கிறார்களா என்று யோசித்துப்பார். நான் எதுவுமே சொல்லவில்லை. உனக்கே எல்லாம் புரியும். ஆனால் எதுவும் புரியாதது போல் இருக்கிறாய். நீ எதற்காக இப்படி இருக்கிறாய் என்பதை எனக்கு புரியவில்லை. சொல்வதை சொல்லிவிட்டேன். ஜாக்கிரதையாக இருந்த உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உன் கையில் இருக்கிறது. உனக்கு அறிகுறிகளை காட்டலாம், எச்சரிக்கை செய்யலாம். ஆனால் அனைத்து விஷயத்திலும் இருந்து நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதும் என் குழந்தை, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். ஆனால் சுதாரிப்பாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி எங்கும் போக மாட்டேன். பயமில்லாமல் சிரித்தபடி இரு. சுதாரிப்பாக இரு. இப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான்.